கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மண்ணுமனை சம்பந்தமாக சம்பந்தம் இல்லாமல் கொஞ்சம் வழக்குகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி உன் மரியாதையும் நிம்மதியும் எப்படியும் கெடுத்துறணும்னு பிளான் போட்டு நடக்கு. அதுல இருந்து மீட்டி அந்த பகையை இதோட முற்றுப்புள்ளி வச்சு தந்தா போதும்ல, வச்சுட்டாரு. உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்துல இப்போ திடீர்னு சில குறைபாடுகள் இருக்கு, சரி பண்ணி தரேன். வேற என்னப்பா வேணும்? வேற பொம்பளை பிள்ளையினுடைய அறிவும் மனதும் எப்பொழுது செம்மையாகும்னு கேட்டு வந்த மகன். முறை என்ன பார்க்க வரும் பொழுது கொஞ்சம் தெளிவாக்கி தாரேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் விருத்தி பண்ணி தந்துடுறேன். இந்த மகனே ஐஸ்வர்யமா இரு. உங்க பக்கத்துல வா, நிறுத்திடுவோம். அதுல பெரிய விஷயமா? கண்ணமணி காக்கா என்னையவே நினைச்சுக்கா. நல்லா இருக்கு, சந்தோஷம். அதே நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளையை பற்றிய மனக்கவலையும் வெளிநாட்டு பயணத்தை பற்றிய யூகிப்பும் உள்ளவர். ஆறுதல் கூறுதப்பா மகளே, விழுந்து விடக்கூடாது, நன்றாக இருப்பாயா. என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? அந்த வாழ்க்கையில பங்கம் இல்லாம காப்பாய்த்தாரம்னு ஏற்கனவே உத்தரவாகிட்டேன், தெளிவு பண்ணித்தாரேன். இப்போதைக்கு கடன் பட்டு கொஞ்சம் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வருமானத்தை அடித்தந்தா போதுங்களா, ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? அது மட்டும் ஒரு 2 மாதம் பொறுமையா இருந்து அனுப்பி வைக்கிறேன். நிறைந்த செல்வம் கிடைக்கும், ஆனந்தமா இருக்கு. கொஞ்சம் கண்டுபிடிக்க பூஜித்துக்கள், எண்ணங்கள் நிறைவேறும், ஐஸ்வர்யமா இருக்கு, நல்லா இருக்கும், தைரியமா இருக்கு. கர்மசாமி அதே நாகர்கோவில் எல்லை ராணுவத்தில் பணி செய்து உன் மகனை உண்மையை உணர்த்தி உள்ளத்தை திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு. அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்கி தந்தா போதுங்களா. அதுக்கு தகுந்த பெண்ணையும் கொண்டு வரேன், 2 கண்ணாக பாவித்து கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறேன். காலில் விட்டு வரலாம். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சபை சார்ந்த சிக்கலை நீக்கி ஃப்ரீயா வாழ வச்சா போதுங்களா, ஜெயிச்சாச்சு. இந்த மாதம் 2 பெண்ணு வருது, என்கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்கிடுவோம். அதே நாகர்கோவில் எல்லை பொல்லாத கடன்களால் வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள், பொம்பளைன்னு சொல்றது, கடன் கப்பியால வேற முடியாது. நீ இல்லையா? உன் புரிதம் வந்திருக்காரா? வாங்க வரலாம். கூடிய வேதனையும் தீர்த்து தந்தா போதுங்களா. இப்ப வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்து தரணும். இந்தா ஜெயிச்சு தர, நல்லா இருப்பா. இருக்கிற தீவினைகளை மாத்தி தெளிவாக இருக்க வைக்க. வேற என்ன வேணும்? திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். ஜெயிச்சுட்டாங்க. கர்மசாமி திருச்சி எல்லை துறையூர், திருச்சி எல்லை துறையூர். உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய மைதானம் தெரியுத, ஒரு கிரவுண்ட், அது பக்கத்துல ஒரு கோயிலும் நான் கருப்புசாமி அங்க இருக்கேன். உண்மையா? கால் வந்துவாங்க. கொஞ்சம் தொழிலை பற்றிய மன வருத்தமும் கொஞ்சம் பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேதனையாகி இருக்கிறதையும் பிள்ளைகளை பத்தியும் கொஞ்சம் கேட்கறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த வழக்கை நிப்பாட்டி கொடுன்னு சொல்லியிருக்க தவிர வெற்றியாக்கி கொடுன்னு சொல்லல. அதை நிப்பாட்டி வைக்கும்படி கட்டளை ஆயிருக்கு. நிறுத்தி வைக்கணுமா, ஜெயிச்சு தரணுமா? ஜெயிச்சு தரணும். கொஞ்சம் கண்ண முடிக்காம போய் பார்க்கறேன்.
கால் வந்துட்டு வரலாம். என்ன 2 தலைமுறை வழக்கு. இதுல எதிர்ப்பாக இருப்பவர்கள் 3 பேர்கள். அந்த வழக்குல ஜெயிச்சு தரதுக்கு ஒருத்தன் இதுல சம்மந்தப்படாம சமாதானம் பேசுவான், 2 பேரும் வில்லங்கம் பண்ணுவான், வெட்டு குத்துக்கும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட மனம் படைத்தவனா இருக்கான். ஆனா இந்த வழக்கை ஜெயிக்கிறதுக்கு மாதங்கள் 6 ஆகும். யாருக்கும் பாதகம் இல்லாம பங்கு தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா, வெற்றியாகி தரேன். கால் கட்டிடம் அர்த்தம் இல்லாமல் யாரும் பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. ஒரு பில்டிங் கட்டிடம் ஒண்ணு பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. அதெல்லாம் பிரயோஜனமா ஆக்கித்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரேன். நீங்க இருந்து என்ன பார்த்துட்டு போங்க, ஜெயிச்சு தாரேன். வருக மகளே, வாழ்க. கருப்புசாமி, ஆமா சார். மடத்துக்குளம் என்னப்பா? மடத்துக்குளம்னு ஒரு ஊர் வருது. எங்க இருக்கு பாது? மடத்துக்குளம் எங்க இருக்கு? பொள்ளாச்சி பக்கம் மடத்துக்குளமா? அப்படி இருக்கா? அப்படி ஒரு ஊர் இருக்காயா? என் காதுல விடுது, நான் எது முடியும்? ஏக்கா எந்த ஊரு? மடத்துப்புறமா? மடத்துக்குளம். வாங்க, நீங்க தான் உனக்கு அந்த ஊர்லடா. ஆனா பொள்ளாச்சி பக்கத்துல தானே நினைச்சுக்க. நீ எரிச்சு பாக்கியா? கூப்பிடுறா. வா, இந்த நீ எந்த ஊரு? நீ சினிமா நடிக்க போறிய? நல்ல நடிக்கிய. யாருமா வந்திய? அது யாரு? நீ அவன் வேண்டாம். என்ன வேணும்? உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தெய்வ சக்திகள் நடமாட்டம் இல்லாம தடை போட்டு 1.5 வருஷமா உடல்நிலைகள் சரியில்லாத குறை, பணங்கள் நஷ்டம், தேவையில்லாத அவப்பெயர்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே பிரிவு உபாதனைகள், இவைகளெல்லாம் நடக்கும். இந்த பிரிவு உபாதைக்கு நீ குற்றம் செய்யாமலே நீ குற்றவாளியாக இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாய். அதுல தலைமுறிவும் அவமானமும் கூட உள்ளத்தில் தோன்றிவிட்டது. இதை நீக்க முடியுமா, அல்லது இதுதான் வாழ்க்கைன்னு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள. இதான நிலைமை. காரணம் வேற என்ன வேணும் உனக்கு? அவரை பத்தி பேச வேண்டாம். உனக்கு வீடு வேணும், கண்ண முடியும். இந்தா 1 வருஷத்துக்குள்ள உனக்கு குடியிருக்க வீடு, நிலையான வீடு கிடைக்கும். அவ பேர் இல்லாம காப்பாத்துறேன். உன் புருத்தனை கட்டுப்பட வச்சு வெற்றி ஆக்கிட்டாரு. சொன்னா வாசிப்பான மாதிரி. என்னடா படிச்சிருக்க தம்பி? இன்ஜினியரிங் முடிச்சியா? யாருது? அம்மா என்றால் அன்பு. படிப்புக்கு தகுந்த ஒரு தொழிலை அமைச்சு தரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வெற்றியா நடக்கல. இப்ப குடும்பத்துக்கு பொருந்தாத கடன்களும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வெளிநாட்டுக்காக எங்கேயும் போகணும்னு சொன்னா தனிமரம் ஆயிட்டு போக முடியாது. அதனால இங்கே இருந்தும் காப்பாற்ற முடியல. இந்த 2லயும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்க. அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் 2 பேரும். உண்மையா இல்லையா? காரணம் இந்தியாவிலே உன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பிச்சானடா.
அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுகள்லாம் வேணும். சில நண்பர்கள் உனக்கு துணையாக இருக்கணும். இப்போதைக்கு ஒன்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இன்னொரு 48 நாட்கள் மனதை அமைதியாக வச்சிரு. 2 பேர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க தொழில் சம்பந்தமாக. அதை வச்சு ஒன்று நான் முன்னேற்றப்படியில் ஏற்றி விடுறேன். வேற உனக்கு என்ன வேணும் மகளே? பண்ணித்தாரேன். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாமா நம்ம பிள்ளைய? 48 நாள் பொறுமையாரு, ஜெயிச்சுட்டாரு. என்ன வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெற்றி வாங்க. வேற என்னடா வேணும்? கருப்புசாமி தாண்டா உங்களுக்கு குலதெய்வம். கருப்புசாமி தான் குலதெய்வம். கும்பிட்டுதான் வெற்றி அடைவாய் மகனே. சகல படிக்க வச்சுட்டார. அவ அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான். நல்லா தெரியும். அதான் நான் முதல்ல சுற்றமா சொல்லிட்டேன். தைரியமா இருக்கு. ஓகே. கருப்பசாமி ஈரோடு எல்லை. ஈரோடு ஈரோடு யாருப்பா? தோட்டங்கள் யாருக்கு இருக்கு? வா கால் சொல்லலாம். அன்று கேட்பவன் அரசன் மறந்தார், நின்று கேட்பவன் இறைவன். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? தோட்டம் எங்க வச்சிருக்கிய? என்னெல்லாம் போடுறோம்? ஏன் இதெல்லாம் கேட்டோம்னு தெரியுமா? தோட்டத்துக்குள்ள இங்க இருந்து ரோட்ல போனோட இடது பக்கத்துல உள்ள இறங்கினா அவங்க தோட்டம். அந்த முதல் நெத்தில ஒரு 12 அடிக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு. சரிண்ணா? அதை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா மடைகள்லாம் பாய்ந்த மாதிரி ஒரு சின்ன திண்டுகள் இருக்கு. அதையெல்லாம் அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு இடத்துல கொஞ்சம் தகடுகள்லாம் பதிச்சு வச்சிருக்கு. அதுதான் போய் பார்த்தேன். அதனால தான் அந்த இடத்த சொன்னேன். அதுல இருந்து நீக்கி உங்களை நல்லாக்கி தரேன். இவனுடைய கல்வி தொழில் கல்வி உயரும். ரெகுலர் படிப்பு இவனுக்கு செட் ஆகாது. அதனால தொழில் சம்பந்தமான டெக்னிக்கல் படிப்பை படிக்க வைங்க. ஜெயிச்சு தரேன். காரணம் வா. இப்போதைக்கு எழுதியதை வெற்றியாக்கி தந்துருந்தேன். சரியா? அடுத்து தொழிற்கல்வியை படிப்பாய், வெற்றி அடைவாய், பெரிய தொழிலாளியாக. அந்த வழிய இருந்து என்ன பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்பா. முதல் நாள் வந்து ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கலாம். அதே ஈரோடு எல்லை. பிள்ளையின் வாழ்க்கை மனதை பற்றி கேட்க வந்தவர் யாரப்பா? மகனுக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா, தொழிலை பத்தி சொல்லணுமா, மனதை பத்தி சொல்லணுமா? வாழ்க்கையை பத்தி தான் சொல்லணும். காரணம் சொல்லலாம். கருப்பசாமி, உன் மகனை போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு இடத்துல மனத்தால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து தெரிஞ்சிட்டான். இப்போ அவனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. அதனால ஈராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி பூரா தடையாக இருக்கு. அதனால இந்த ஆண்டுல அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்துல பெண் அமையாது, சென்னையில் இருக்கும் பெண் அமையும். ஜெயிச்சுதான் போதுங்களா? காரணம் பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவனுடைய போட்டோ நட்சத்திரம் எல்லாம் கொண்டு வரணும். அவனுடைய தடையை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அப்படியா? என்ன செய்து இந்த விபூதியை கொடுப்பா, ஜெயிச்சு வருவா. கருப்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டுப்போம். மயிலாடுதுறை. 2.5 மீட்டர் அகலம். எந்த அளவு உள்ள துணியில 2.5 மீட்டர் வேணும்? 36 இன்ச்சில் உள்ளது வேணுமா, 40 இன்ச்சில் வேணுமா? 36ல 2.5 மீட்டர் வேணும். அப்ப நீ டெய்லரா? நீ டெய்லரா? முன்னாள் டெய்லர். வீடு ஒண்ணு விலைக்கு போடணும்னு சொல்லிச்சு. என்னாச்சு?
இப்ப அதை கேட்கறதுக்கு வராங்க. சித்திரை பிறந்தாச்சு. இந்த புத்தாண்டுல அதை வித்து உங்க கடனை தீர்த்து தெளிவுபடி தந்துடுறேன். கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ஆமா, 57 ரூபாய்க்கே வித்து தரேன். ஆமா, 60 ரூபா சும்மா 60 சொல்லுங்க. 55 டு 57க்குள்ள பணத்தை வைக்கிற முதல்ல 10 ரூபா அட்வான்ஸ் வரும். 3 மாதம் கழிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். கண்டுட்டு வா. சித்திரை பிறக்கட்டும், இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஏன்கா கவலைப்படுற? என்னக்கா நீ வரலாம். ஜெயிச்சு தரேன், வெற்றி விடுப்பா. வருமானத்துக்கு வழி வகுத்து தரேன், பொறுமையா இருங்க. எந்த வழியிலும் நல் பண்ணிட்டு கர்மசாமி. ஆமா, அப்படியா? நல்லா இருக்கு. கரூர் எல்லை, கரூர். திருநெல்வேலியாக்கா எந்த ஊரு? அது எங்க இருக்கு? பராமட பக்கமா? வந்து நின்னுங்க. ஓங்கி வளர்ந்ததோ ஒரு பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்தடியிலே ஒரு சொல்லமான சாமி. பழைய காலத்து கல்லு செக்கு. அதை தாண்டி சென்றால் ஒரு தெரு. அது பக்கம் வீடு. காலம் உன் பேரு கிருஷ்ணா. சாரம் என்ன தொழில் பார்க்குறேன்? சொன்னா வருத்தப்படுவீங்களா? முன்னால ஒரு ஓடை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பகை, உறவே பகை. அதுக்கு பிறகு படிப்படியான தளர்ச்சி. வண்டி வாகனங்கள் ரிப்பேர், சட்டப்படி லாக், பைனான்ஸ் சொந்தமான பிரச்சனை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இடையில உன்னுடைய உடல்நிலையிலும் பாதிப்பு, உழைப்பை மீட்ட முடியாத துயரம், இவைகள்லாம் நடக்கு. இதுக்கு காரணம் உன் மனத்துக்குள்ள யாரோ என்னவோ பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை. இங்கிருந்து போனேன், அங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் பாளையக்கோட்டைக்குள்ள இருக்கு. அங்க போயிருக்கியா? பெருமாள் கோயில் இருக்குன்னு தெரியும், போகல. ராஜகோபாலசாமி திருக்கோயில் பாளையங்கோட்டையில் இருக்கு. ஒரு முறை அங்க ஒரு தரிசனம் பண்ணுவார். சரியா? அதுக்கு பிறகு இந்த தடைகளை நீக்கி வருமானத்துக்கு வழிவகுத்து இருந்தா போதுங்களா? ஒரு கடை வச்சு தாரேன், பிழைச்சுக்கிறதுங்களா? கால் விட்டுவாங்க. நல்லா இருக்கும் மகனே. வண்டிய வர வைக்கிறேன். 2 பேருடைய உதவியை வச்சு வரும். நானே கூடது காப்பாற்ற. இப்போதைக்கு வேண்டாண்டா, செய்யாது. மன அமைதியா இருக்க, நான் காப்பாற்றி தரேன். 1 மாதம் போடுறேன். தொண்டர் சன்னதி எல்லை இங்க பாருங்க. தொண்டர் சன்னதி எல்லை கால் சொல்லலாம். உன்னுடைய மனைக்குள்ள போய் பார்த்தேன். அருவா பிடிச்ச ஒரு சொல்லமான சாமியும் சிவபெருமானுடைய அருள் ஆட்சியும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஒரு பிள்ளைய பத்திய சதா காலகட்ட மனக்குழப்பம் நெஞ்சுக்குள்ள இருந்து படபடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி தெளிவு பண்ணிட்டா நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. 1, உங்க வீட்டு பக்கத்துல போனேன். வெள்ளி கடையெல்லாம் பாலிஷ் பண்ணக்கூடியவங்க எங்க இருக்காங்கப்பா? தள்ளி இருக்கிறாங்க. அதுதான் உங்க ஊர்ல எல்லை. இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கடையை நல்லாக்கி தாரேன், வெட்டியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு வரும்போது நோயை தீர்த்து தாரேன். மன உளைச்சல், தலைக்கணம் 2 இருக்கு. பக்கத்துல வரலாம். அதுக்குதான் சொல்லமான சாமியை சொன்னேன். உங்களுக்கு தீய சக்திகள் இருக்கு, மாத்தி தாரேன். கடையை முடக்கி போட்டு ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கர்மசாமி திருநெல்வேலி நத்தம் பகுதியாரு.
என்னடா வேணும்? நிறைய பணத்தை இழந்திருக்கிய, உழைச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுது. இப்போதைக்கு உதவுவதுக்கு நாதி இல்லாத துன்பம் நடக்கும். இந்த கடன்ல இருந்து மீளதுக்கு வேற தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு சிந்தனையும் கற்பனையும் இருக்கு. முடியாது. இருக்கிற கடனை தீர்த்து தாரேன், 6 மாதத்துக்கு பிறகு வேற வருமானத்தை தாரேன், கால் வந்துடுவான். மாதங்கள் வரை கால அவகாசங்கள் இருக்கு. இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வருமானத்துக்குரிய வேலையும் உருவாக்கி தரேன். இப்ப இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான சிக்கல் நீங்குமான்னு கேட்டா யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா நீங்கும். உண்மையா இல்லையா? ஆமா. ஏய், தாளையூத்து பகுதியா? தாளையூத்து எல்லை யாரு? தாளையூத்தா தாராபுரமா? அங்கேயும் நான் வரலையே. கர்மசாமி வைத்து உங்களுக்கு எந்த ஒரு திறம் இல்லை. அங்கெல்லாம் சாமி போகவே இல்லை, குதிரையே போகல. உனக்கு திறம் இல்லைங்கம்மா? திருவள்ளி இல்லையே கிடையாது. அதெல்லாம் அதான் கூப்பிடல, போங்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி காட்டுவோம். சங்கரன் கோவில் எல்லை, சங்கரன் கோயில். நின்று வார். சங்கர கோயில் எந்த இடம்? குருவிகுளம். 1, 2, 3, 4, 5 உதிரகாளியம்மன் கோயிலெல்லாம் தாண்டி போனோம். உனக்கு திருநெல்வேலி தம்பிராட்டி அம்மா எங்க இருக்கா? கால் நிறுத்துவான். இப்போதைக்கு அங்க தொழில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பமும் நடக்குது. உடல்நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன காரணம்னு தெரியணும். செய்வன வச்சிருப்பாங்களோன்னு ஒரு பயம். சொன்னமாரசாமி சுத்தி வராரு உங்க ஏரியாவை, கால் நிறுத்துவான். என்னம்மா நேரம் ஆயிடுங்களா? உடல்ல இருக்கக்கூடிய குறையை நீக்கி தாரேன். 3 முறை என்ன வந்து பாரு, தொழுகை வளமாக்கி தாரேன். கேள்வி கேட்பிய நடக்க வைக்கிறேன். செய்வது நடந்தது உண்மைதான், ஜெயிச்சு தரேன். எண்டாஸ்கோப் அதுக்கு பேரு. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பார்த்துட்டு வந்து என்ன பாருங்க, பார்க்கணும். கர்மசாமி, ஆமா யாருமா வாங்க. உள்ள துணைவனாக இருப்பேன், வெற்றி உண்டு என்னாலும் வாழ்க. கர்மசாமி, ஆமா அது எதுவும் ஒரு ஊரை காட்டுதப்பா. எது ஒரு இவங்கெல்லாம் திருநெல்வேலியை விட்டு கொஞ்சம் தாண்டி தான் இருக்கிறாங்க. சங்கர கோயில் பகுதியில குருவிகுளம் எல்லைக்குள்ள ஒரு சுடமாரசாமி கோயிலும் ரோட்டு பழமும் இருக்கு. உங்க ஊரா அது? கால் சொல்லலாம். என்ன வேணும்னு கேட்டதை கொடுக்க தெரியாச்சு. என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசல்ல வலது பக்கத்துல மந்திரிச்சு போட்ட பொருள்கள், தகடுகள் இவைகளெல்லாம் கிடந்து ஏற்கனவே ஒரு பயத்தை உருவாக்கிடுது. அதனுடைய பாதிப்பு இப்பவும் குடும்பத்துக்குள்ள இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனநிலைகளும், பிரிவு பிரச்சனைகளும், நான் வீட்டை விட்டு வெளியே போறேங்கிற வார்த்தைகளும் இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு பொம்பளைதான்ங்கிறது புரிஞ்சாச்சு. சண்டை போட்டா தீருமா? அதனால அந்த தீய சக்தியை நீக்கி
தெய்வீகமா வாழ வச்சா போதும்ல. கால் ஒன்று வரலாம், ஜெயிச்சு தாரேன், குணமாக்கி தாரேன், வெற்றி உண்டு, நல்லா இருக்கலாம். பேரையூர் வீட்டு பக்கத்தில் அடிமும்பு இருக்கா? பழைய காலத்து போர் கொம்பு சைடில் அம்மன் கோயில் எங்க இருக்கு மாதிரி உங்க இது என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைகள் எங்க இருக்கு? வீட்டுக்காரரை பத்தி எதுவும் பேசணுமா? வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டியா? பக்கத்தில் வரலாம். நீ என்கிட்ட தனியை கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கா, அதான் நல்லது. கால் ஒன்று பேசிக்கிடுவோம். வழக்கறிஞர் பிரச்சனைகள் யாருக்குமா? வழக்கு பிரச்சனை யாருக்கு இருக்கு? கால் ஒன்று. என்ன இப்போ கோர்ட்டுக்கு போது எனக்கு என்ன வந்துருச்சு? இப்போ நீ இந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த இதுக்கு போனாலும் நீ ஜெயிக்க மாட்ட, புரியுதா? ஏன்னா அவங்க பக்கத்தில் உள்ள காரணங்கள் தெளிவாகவே இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆக்கி தெளிவு பண்ணி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன். வீண் பகையை வளர்க்காதே. கால் ஒன்று. வேற என்னமா வேணும்? அண்ணன் தம்பியை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். உன் தெய்வம் வந்து இந்த சித்திரை ஒன்றுல இருந்து வீட்டுக்கு வரும். வெற்றி நல்லா. கர்மசாமி, ஆமா, அது எங்க இருக்கு கேட்டு பாக்கிறேன். ஆம்பூர் எல்லை, ஆம்பூர், வாணியம்பாடி, ஆம்பூர். காலம் உனக்கு எந்த ரெண்டு பேர் பாத்தியா? ஏய் பாத்தியாடா, ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஒத்திய கால் வந்துருவாங்க. கண்ணிருந்தும் குருடாய், வாயிருந்தும் ஊமைகளாய், காதிருந்தும் செவிடுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை இல்லையா? என்ன வேணும் உனக்கு? ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு. வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்குள்ள அதை ஒத்து தாரேன். 2 கடன்களில் ஆரம்பிக்க வேண்டிய நல்வழிகளை பண்ணித்தாரேன். அதான் 2 வகையான கடனை திருத்தி தரேன். இந்த ஜெயிச்சுக்கா, எல்லாம் நல்லா இருந்து நல்ல விலைக்கு போகும். நல்லா நீ வாடா வாணியம்பாடி. கண்ண முடிக்கா சாமி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் தடங்கள் வந்துட்டே இருக்கு. கருப்பசாமிக்கு 6 மில்லிமீட்டர் தான் கல் இருக்கு. நீ ஈஸியா மாத்திரையிலே கரைச்சிரும். இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் விட்டுருவோம். 6 mm தாடா இருக்கு. புள்ள நீ உன் கல்யாணத்துல மாங்கல்ய தடை இருக்கு. அதனால 1 ஆண்டுகளுக்கும் மேல முயற்சி செய்து இப்ப வெற்றி அடைய முடியல. இதுல தடை இல்லாம உனக்கு ஜெயிச்சு தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தர வருமானத்துக்கு வழிய நிலையாக இருக்க வைக்க. அதை அழிக்கணும். இந்த கனியை கொண்டு புழிஞ்சு விடு, அது தணிஞ்சிரும். வெற்றியாக்கி தர. நாளை காலையில என்னை இருந்து பார்த்து போ. கர்மசாமி மனமரம் இருக்க இந்த உரிமை புதுக்குடின்னு ஒரு ஊர் வருது. எந்த ஊருப்பா? புதுக்குடி, ராஜா புதுக்குடி. வா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். நிலக்காளியம்மன் ஒரு அம்மா வராங்க. எங்க இருக்கா? உனக்கு தெரியல. உங்க ஊர் எல்லைக்குள்ள
கோயில் திருவிழாக்களுக்கு மட்டும் திருவுருவத்தை குறித்து காளியம்மையை வைப்பார். அதுக்கு பேர் நில காளி அம்மன். ஒரே ஒரு விஷயம், ஒருத்தன் அருவாள் எடுத்து குறுக்க போட்டுட்டான், புரியுதா? அவனை மீறினா என்ன வந்தாலும் பாப்போம்னு எதிர்ப்பு நடந்துருக்கு. அதனால உன் ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் சாமி சொல்றது யோதனம்னு சொல்ல வேண்டிய விஷயம். அந்த எதிர்ப்பை நீக்கித்தாரேன், உங்களுக்கு வழியை வகுத்து தாரேன். அப்படி இல்லைன்னா நீங்க இடம் மாற வேண்டிய நிலைமை இருக்கும்னு ஒரு பயம் இருக்கு. மாற வேண்டாம், ஜெயிக்கிறேன். மாத்தி விடுறா, இதான் இடம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், நிம்மதியாக. இந்தா அதுக்கு பணம் நான் தரேன், நல்லா கட்டிடுவோம். ஏன் கவலைப்படுற, தொடர்ந்து வா. படிச்சு வருவான் கர்மசாமி. ஆமா, அப்படியா? தாராபுரம் ஆத்தங்கரை ஓரத்திலே அங்கு நின்ற உருவமா. கற்பராயன் எங்க இருக்காரு? உங்களுக்கு எந்த ஊரு? எந்த ஊர்ல இருக்குது? நான் தாராபுரம். நீங்க பனைமரமும் பதினியும் எடுப்பாங்க, அந்த தாரகாபுரத்தை சொல்றீங்க. பதினியெல்லாம் எடுப்பாங்கல்ல, நிறைய செம்மறியாடா போகுது, அந்த ஊரை சொல்றீங்க. நீங்க தாராபுரம், கோவை சேர்ந்த வழி தாராபுரம். காரணம் சொல்லலாம். அந்த நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட உனக்கு நல்ல வழிகள்ல கடன் படாம வாங்கி தரேன், அதை வெட்டியாக்கி தந்துடுறேன். இன்னும் அதுல இருந்து வேற என்னப்பா வேணும்? தனிய பேசி வேற மாதிரி முடிச்சு தரேன். தனிய பேசிக்கணும். பௌர்ணமிக்கு முதலாளி என்ன வந்து பார்க்கலாம். பௌர்ணமிக்கு முதலாளி என்ன வந்து பாருங்க. கர்மசாமி. ஆமா, அப்படியா? சிவகங்கை எல்லை. சிவகங்கை சிவகங்கையா? தன்னுடைய பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? நீ காரைக்குடிதாமா? நான் சிவகங்கையை தான் கூப்பிடுறேன். அம்மா, அப்பா, ஐயா, என்னப்பா வேணும் உனக்கு? கல்யாணம் வேற பையனை விரும்பிருச்சு, கல்யாணத்துக்கு வர பையனை மை வச்சு கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேண்டாம் கேஸ் வந்து கை வச்சு மாட்டேங்கிறான். என்னைய தனியை பார்த்து உன் விவரத்தை தீர்த்து ஒதுக்கிட்டு போ. குதிரை கட்டணும், குதிரை கட்டணும், என்னைய தனியை பார்த்து விவரத்தை தீர்த்து ஒதுக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். அர்த்தம் 1000. இன்னைக்கு காரைக்குடி, ஊரைக்குடி, காரைக்குடி. கோமுல இருந்து உன் மகனை தூக்கிட்டு வந்தாச்சா? கொண்டு வரணும். இப்போதைக்கு அவன் வேலைக்கு போக வேண்டாம். அவன் மனநிலைகளை அந்த போதை பெட்ரோல் சம்பந்தமான சிந்தனைக்கு போகாம நிறுத்தி தந்தா போதுங்களா? தெளிவா நிறுத்தித்தாரேன். கால் வருவான் வெள்ள. இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் இருக்கு, அதையெல்லாம் ஜெயித்து நல்ல முறையா வாழ வச்சுட்டாரேன். இந்தா அவன் சாட்சி. வைகாசியில மங்களம் தொடங்கியாச்சு. வாத்தியம் வாசிப்போம், நல்லாரு, தெளிவா நடக்கும். ஐஸ்வரியமா இருமகளே. கர்மசாமி. தேனி மாவட்டம். தேனி இருக்கு.
அதனால இந்த சனிங்க நம்ம வியாழன் வெள்ளி இந்த வாரம் வந்து தேர்தலை முன்னிட்டு நம்ம கோயில்ல உத்தரவு விழாக்கள் எதுவுமே கிடையாது, உத்தரவு நிகழ்ச்சி கிடையாது. மக்கள் அவரவர் ஊர்ல ஓட்டு போட வேண்டியிருக்கும், வாக்களிக்க வேண்டியிருக்கும். கூட்டங்கள் கூடும் பொழுது சட்டப்படி இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாது. அதனால இந்த வியாழன் வெள்ளி 2 நாளும் யாரும் இங்க வர வேண்டாம். அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து உத்தரவு கட்டிக்கலாம், பௌர்ணமி உத்தரவு வாங்கிக்கலாம். சித்ரா பௌர்ணமி நம்ம கோயில்ல ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு பூஜை புரஸ்காரம். ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி எல்லா மக்களுக்கும் சாமி அருளோட காசு கொடுக்கிறோம். ஆனா நம்ம கோயில்ல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த 1ஆம் தேதியை பெரிதாக கருதாமல் அவரவர் வீட்டில் மகிழ்ச்சியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு சித்திரையில் நடக்கும் பௌர்ணமி அன்று நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நம்ம காசு பணம் கொடுக்குறோம். இப்ப நம்ம உத்தரவுல கூப்பிட்டு வந்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் இல்லையா? ஆனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்தவர்கள் அனைவருக்குமே கொடுக்குறோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யூடியூப் மூலமா பார்க்கிற மக்கள் பக்தர்கள் எல்லாரும் இதை தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் ஆனந்தமாக பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி. ஆனந்தமாக வந்து கலந்து கொள்ளலாம். சுவாமியே. அடுத்த உத்தரவு ஒரு கற்பூரம் காட்டுப்பா. எல்லை பெங்களூர். என்னப்பா வேணும் உனக்கு? கால விட்டு வா. 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனக்குழப்பமும் கடன்களும் உன்னை வாட்டிக்கிட்டு இருக்கு. மனிதர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோ என்ற ஒரு கற்பனை ஒரு பக்கம் இருக்கு. அப்படி எதுவும் நடக்கல. இது இயற்கையால் நடந்த கிரக கோளாறு தான். அதனால தொழில் மீண்டும் தொடங்குறதுக்கு வேண்டிய வழியை படித்தாரேன், செல்வத்தை அள்ளித்தாரேன். கால் வந்துட்டு வரலாம். இப்போ நீ பட்டிருக்க கடனை தீர்த்து வந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், என் சக்தியால் உன் வீடு உயரும். வழிவகுத்து தாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் நட்பினால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து இப்ப கடன்கள் வேதனை ஆயிருக்கு. உண்மையா? அது சட்டப்பூர்வமாக கூட போய் இடைஞ்சல் கொடுக்குமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு. என்னடா இதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட் செக்யூரிட்டிகளை தேடினாலும் அதுக்கு உகந்ததாக இப்போதைக்கு இல்லை. சில பேர்கள் ஒத்து வரல. இந்த கடனை தீக்கணும், தொழிலை உனக்கு அமைச்சு தரணும். கால் வா. வேற என்னடா வேணும் செல்லம்? இந்தா வீடு வாசல் கிடைக்கும், சகல செல்வம் ஐந்தரையும் உண்டு. இப்போதைக்கு முடியாது, இன்னும் 1.5 மாதம் கழிச்சு போ, வெற்றி உண்டு. நல்லா. கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தவன் யாருப்பா? திருமணத்தை பற்றி கேட்க வந்தவன். யாருக்குப்பா கல்யாணம்? உனக்கே வா. கல்யாணம் முடிக்கலையா? இன்னொருத்த கல்யாணத்தை பத்தி கேட்கலாம். யாருடா? இவனை ஆளை பார்க்கல கல்யாணம் முடிச்சு 4 பிள்ளை இருக்க மாதிரி உனக்கு தெரியுது. இவனை பார்த்தா 7 பிள்ளை இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு எது உண்டா? பாத்தியா எவ்வளவு பெரிய விவரம் இருக்குன்னு புரிஞ்சுட்டானே. என்னோட பிள்ளை நீளம் கால் வந்துட்டோம். கர்மசாமி, உன்னுடைய வயதுக்கும் உன்னுடைய மனதுக்கும் தகுந்தாற் போல் ஒரு பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கிறேன். உன் எல்லைக்குள்ளே இருக்கு. ஆமாடா. அத வரக்கூடிய சிம்ம மாதம் சூரிய நாள் ஆவணி மாதம் 24ஆம் தேதிக்குள் அந்த பெண்ணை துறக்க வச்சு ஒரு வழிவகுத்து தாரேன். இதற்கிடையில உன்னுடைய மனைக்குள்ளும் உனக்கும் ஒரு தெய்வம் பேசும். என்னடா வழிவகுத்து தாரேன். பக்கத்துல வா. ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி. வேற என்ன வேணும்? அம்மன் தெய்வம் ஆனந்தமாக. சத்தியமங்கலம் சகோதரி நிவேதிதா அவர்களே, சுவாமி விவேகானந்தருடைய சிஸ்டர்.
வரலையா அவங்க? சகோதரி நிவேதிதா இன்னொரு தரம் சத்தியம் ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதற்காக மலை மேல இருக்கக்கூடிய முருகனை போய் பலமுறை வணங்கி உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா ஒரு தெளிவும் அறிகுறியும் கிடைக்கிற. கருப்பசாமி உன்கிட்ட வந்தா நடக்கும், எனக்கு ஒரு பெண்ணை காட்டு, அருமையா கல்யாணத்தை கூட்டுன்னு கேட்டு வந்திருக்கேன். இந்த வைகாசிக்குள்ள உனக்கு தகுந்த ஒரு ஜாதகம் வருது, என்கிட்ட வந்து காட்டிக்கா, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், வெற்றி உண்டு, உன் செல்வங்கள் சேரும், வெற்றியாக இருக்கும். தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? உங்களுக்கு அவ்வளவுதானே? நீ யாரும் விபூதி பூசணும்னு சொன்னியா?